சக்ஸஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனல் வரைக்கிறது. நம்ம சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 11th தமிழ், சரிங்களா? 11th தமிழில் யூனிட் 3ல் மொழியை ஆள்வோம் டாபிக் மொழியை ஆள்வோம் பார்க்க போகிறோம். ஒரு யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கும். அதில் யார் பார்த்தீங்கன்னா இப்போ அறிஞர் வந்து சி.வை. தாமோதரனார். யூனிட் 3ல் இருக்கிற சி.வை. தாமோதரனார். எந்த வருஷம் பார்த்தா கேட்டால் 1832, இறந்த இடம் கேட்டால் 1901, சரிங்களா? தமிழ் பதிப்பகத்தின் தலைமகன் என போற்றப்படுவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். இவர் எங்கே பிறந்தார் கேட்டால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தார். தமிழ் பதிப்பகத்தின் தலைமகன் போற்றப்படும் சி.வை. தாமோதரனார் எங்கே பிறந்தாங்க கேட்டால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தார். தமிழ்நாட்டுக்கு வரி புரிந்து 20 வயசில், சரிங்களா, 20வது வயதிலே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்கள் கவனத்தை கவர்ந்தார். நல்லா பார்த்துங்க, நீதிநெறி விளக்கத்தை பதிப்பிச்சது தான் சி.வை. தாமோதரனார். அந்த நீதிநெறி விளக்கம் நூலின் ஆசிரியர்னு கேட்டால் குமரகுருபர், சரிங்களா? குமரகுருபர் தான் நீதிநெறி விளக்கத்தோட ஆசிரியர். ஆனால் இவரை பதிப்பிச்சிருக்காரு எத்தனை வயசில்? 20 வயசில் பதிப்பிச்சு கவர்னர் ஈர்த்திருக்காரு. 1868ஆம் ஆண்டு தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்துக்கு பதிப்பிச்சிருக்காரு. தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் என 3 உண்டு. அதில் சொல்லதிகாரத்தை பதிப்பிச்சிருக்காரு. அதே டைம் சேனவராயன் உரையும் பின்னர் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரஞ்சொலியும் உள்ளிட்ட பல நூல்களை செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரஞ்சொலியும் உள்ளிட்ட பல நூல்களை செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார். அத்துடன் இல்லாது கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். நல்லா பார்த்துக்காங்க, இவர் எழுதிய நூல் கேட்டால் கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்கள் எழுதியிருக்காரு. அதே சேம் டைம் 6ஆம் வகுப்பு புத்தகம் இருக்குல்ல, 6ஆம் வகுப்பு புத்தகத்து பள்ளி பாடாபத்து நூலையும் எழுதியிருக்கார். அது எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டால் பதிப்பித்த நூல்கள் பார்த்துக்கோங்க. அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சில் பாதியார், சரிங்களா, ஒரு பாதிரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா பெர்சில் பாதியார் அவர் நடத்திய தினவர்த்தமானி, நல்லா பாருங்க, தினவர்த்தமானின் நூலுக்கு ஆசிரியர்னா. அப்போ தினவர்த்தம் நூலின் ஆசிரியர்னு கேட்டால் தாமோதரனார். ஆனால் அதை நடத்தின யாருன்னு கேட்டால் பெர்சில் பாதியார், சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, நடத்தினது யாருன்னா பெர்சில் பாதியார். ஆனால் அந்த நூலுக்கு பெர்சில் பாதியார் வந்து தினவர்த்தி நூலுக்கு ஆசிரியர் யார் ஆக்கிறாங்க? சி.வை. தாமோதரனார் ஆசிரியர் ஆக்கியிருக்காரு. அவ்வமயம் அவர் பல ஆங்கிலேயர்களுக்கு தமிழ் கற்றும் தந்திருக்கார். நல்லா பார்த்துக்கங்க, ஆங்கிலேயருக்கு தமிழ் கற்றும் தந்தது சி.வை. தாமோதரனார் தான். அரசாங்கத்தினால் சென்னை மாநில கல்லூரியின் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார். பிறகு பிஎல் தேர்வில் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணிச்சார். அப்போ வழக்கறிஞராக பணிச்சது வந்து கும்பகோணத்தில். 1884ஆம் ஆண்டு புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். புதுக்கோட்டையில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஆனால் தாமோதரன் வந்து எந்த பணியை சாட்சியம் சொந்த பணியாக கருதி வேலைக்கு வரும், சரிங்களா? அது தமிழ் பதிப்பகத்தின் தலைமகன் தாமோதரனார் தான். அது எங்கே பிறந்தால் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்திருக்காரு. 20 வயசுலேயே நீதிநெறி விளக்கத்துக்கு உரையை பதிப்பிச்சிருக்காரு. வேறு என்ன நூல்கள் படிச்சுன்னா தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரம் உரையும், சேனாவராயன் உரையும், கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீரஞ்சொலி உள்ளிட்ட நூல்களை செம்மையாக பதிப்பிச்சிருக்காரு, சரிங்களா? இறைய நூல்கள் பதிப்பிச்சிருக்காரு. அது வேறு என்ன எழுதிய நூல்கள் கேட்டால் கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் மூலிகை நூல்கள் எழுதியிருக்காங்க. 6ஆம் வகுப்பு புத்தகத்துக்கு பள்ளி பாட நூலும் எழுதியிருக்காரு. இவருடைய பணியை பாராட்டி என்ன பண்ணியிருக்காங்க? பெர்சில் பாதியார் அவர் நடத்திய தினவர்த்தமானி நூலுக்கு ஆசிரியர் ஆக்கியிருக்காங்க. அதே சேம் டைம் வந்து பாருங்கள், ஆங்கிலேயர்களுக்கு நிறையாருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காரு. பிறகு வந்து பிஎல் தேர்வில் தேர்ச்சி வச்சு கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பண்ணிச்சார். வழக்கறிஞர், சரிங்களா? எங்கே கேட்டால் கும்பகோணம். 1984ஆம் ஆண்டு புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிட்டார். புதுக்கோட்டையில் உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கறிஞர்னு கேட்டால் எங்கள் கும்பகோணத்தில், சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, எந்த பணி ஆச்சுனாலும் சொந்த பணியாக கருதி கடமையாக்குறார், சரிங்களா? நண்பர்களே, நம்ம சேனலில் டிஎன்பிசி, போலீஸு, டெட்டு, டிஆர்பி சம்மந்தமாக படிக்கிறாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்பாக இருக்கும், சரிங்களா? நன்றி.